வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ப்ராஜெக்ட் மை செல்ஃப் எபிசோட் 6. இன்னைக்கு முழிச்சதே லேட் நண்பர்களே. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரன்னிங்கோட கடற்கரைக்கு வந்துட்டேன். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். அதனால வார்ம் அப் போட்டுட்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். 2 கிலோமீட்டர் ஓடினேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துட்டு 1 கிலோமீட்டர் ஓடி 3 கிலோமீட்டர் இன்டர்வல் ரன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓட்டத்தை முடிச்சுட்டு தண்ணி விடுறதுக்காக கட்டுமானி பாடி நடக்கிற வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா சரியான ஷாக்கு. எப்போதும் மோட்டர் ஆன் பண்ணி 10 நிமிஷத்துல எல்லா இடத்துக்கும் தண்ணி விட்டு முடிச்சிடுவேன். நேத்து என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியல. மோட்டர் தனியாவும் வாழ்வு தனியாவும் கிடக்குது. அவ்வளவுதான், இன்னைக்கு மோட்டர் கிடையாது. அப்புறம் என்ன எட்ரா வாலியன்னு தண்ணியை வானிலை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடத்துல நிரப்பி அந்த குடத்துல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு போய் கேன்ல ஊத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்கு விட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரே கொலாப்ஸ் ஆயிட்டேன். எப்படியோ தண்ணியை விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி அண்ணன் ஒருத்தரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். போன வேலையும் சிறப்பா முடிச்சுட்டு நேரா முடிவெட்ட போயிட்டேன். இவன் யாரா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு முடிவெட்ட போறான்னு பாக்காதீங்க. நம்ம வீட்டுல இருந்து மண்டபம் 10 கிலோமீட்டர், முடிவெட்டுற கடை 12 கிலோமீட்டர். இங்க இருந்து நான் கிளம்பி முடிவெட்ட போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி என்னால் கல்யாணத்துக்கு போக முடியாது. அதனாலதான் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே முடிவெட்ட போயிட்டேன். நம்ம எப்போதும் முடிவெட்டுற பாய் ரொம்ப பிஸியா இருந்தாரு. 4 பேர் ஆல்ரெடி வரிசையில் நிக்கிறாங்க. வெட்டினா அவர்கிட்ட தான் வெட்டுவானு சரின்னு வேற வழி தெரியாம இன்னொரு அண்ணன் மண்டையை கொடுத்தேன். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோட நல்லதா வெட்டிருந்தாரு. ஒரு கோலரான ஹேர் கட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு 2 இடத்துல பொருள் கேட்டிருந்தாங்க. பொருளை கொடுக்கறதுக்காக போயிட்டேன். மொத்தமா 55 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 இடத்துல பொருளை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தான் கவனிக்கிறேன். மொத்தமா ஸ்டாக் காலியாக போகுது. அப்புறம் என்ன எட்ரா நோட்டையும் பணாவையும் போடுறா ஸ்டாக் கால்குலேஷன்ல இறங்கிட்டேன். மொத்தமா என்னென்ன பொருள் எவ்வளவு ஆர்டர் போடணும்னு கால்குலேட் பண்ணிட்டு அதை ஆர்டர் போட்டுட்டேன். அப்புறம் மாலை பொழுது இன்னைக்கான பயிற்சி ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு புஷ் டே. ஒரு கொட்டா 3 செட் நார்மல் புஷ்அப்ஸ் போட்டேன். 15 to 20 ரெப்ஸ் போட்டேன் ஒரு செட்லயும். ரெண்டாவதா டிக்ளைன் புஷ்அப்ஸ் 3 செட். 2 செட் நார்மலா போட்டேன். ஒரு செட் பைக் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணேன். அடுத்ததா டைமண்ட் புஷ்அப்ஸ் 3 செட் போட்டேன். அதை முடிச்சிட்டு 3 செட் லேட்டரல் ரிசஸ் போட்டேன். வழக்கமா நம்மளோட டிடர்ஜென்ட் லிக்விட் 5 லிட்டர் கேன்ல 2 எடுத்துக்கிட்டேன். கடைசியா பிளாங்க்ல 2 செட், ஹோலோ பாடி ஹோல்டர்ல 2 செட் போட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பி டிசிப்ளின்.